எல்லாருக்கும் வணக்கம். உதயா அக்ரி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல சூப்பரான வீரிய ஒட்டு ரகங்க. இன்னைக்கு தென்னை விவசாயிகள் நிறைய பேர் வீரிய ஒட்டு ரகத்துக்கு நான் ஃபீல்ட் விசிட் பண்றப்ப அன்றாட தண்ணி கொடுக்குறீங்க. தயவு செய்து தென்னை விவசாயிகள் தினசரி நீங்க தென்னை மரத்துக்கு தண்ணி கொடுக்காதீங்க. பாருங்க, ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. வட்டப்பாத்தியில அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட், அந்த சொதன்னு தண்ணியே கிடையாது. இதனுடைய காப்பு நான் உங்களுக்கு மேலே காட்டுற பாருங்க. தயவு செய்து தென்னை விவசாயிகள் நீங்க ஆட்டோமேஷன் போட்டிருந்தாலும் மேனுவலா போட்டிருந்தாலுமே கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி நல்லா காய்ச்சல் பாய்ச்சல் நீங்க தண்ணி கொடுத்தீங்கன்னா தான் மரம் குறும்பக்கட்டு சூப்பரா இருக்கும். ஒரு தினசரி நீங்க தென்னைக்கு தண்ணி கட்டணும்னு நினைக்காதீங்க. ஒரு ஹைபிரிடுக்கு தேவை பார்த்தீங்கன்னா 500 லிட்டர் வாரத்துக்கு 7 நாட்கள். அந்த 500 லிட்டர் எப்படி டிவைட் பண்ணி கொடுக்கலான்னு மட்டும் நீங்கள் யோசிங்க. மற்றபடி இதுக்கு டெய்லி தண்ணி பாய்க்கணுமானா பாய்க்கக்கூடாதுங்க. ஏன்னா அந்த இடத்துல சொதன்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரூட் பெரிய பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் ஆகுங்க. அந்த வேர் நல்லா ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால தயவு செய்து தென்னை விவசாயிகள் தினசரி நான் தென்னைக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. காய்ச்சல் பாய்ச்சல் தான் பெட்டருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபீல்டு தான் அருமையாக இருக்குங்க. அதனால் தினசரி தென்னைக்கு தண்ணி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி காஞ்சிருச்சா அடுத்தது தண்ணி கொடுங்க. ஒரு நீங்கள் இப்படி இறங்கி நிற்கிறீங்களா, முடிச்சிங்கன்னா உள்ளே போகலையா தண்ணி கொடுங்க. பட் அடியீர் இருக்கும். ஆனால் சொதன்னு இருக்கிறப்ப தண்ணி தயவு செய்து கொடுக்காதீங்க. நன்றி.